ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா கந்த சஷ்டி கவசம் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. எல்லாமே 48 நாள், 21 நாள், இல்லாட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நாள் வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. அது எப்போ வருது அப்படின்னா 22/10/2025 புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. 27/10/2025 வந்து முடியுது. நிறைய பேர் வந்து பல வழிமுறைகள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. விரத முறை வந்து அந்த விரத முறைகள் வந்து நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம். எந்த மாதிரியெல்லாம் விரதம் வந்து இருக்கலாம். விரதத்துல முதல் நாளே வந்துட்டு நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, நம்ம முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து என்ன அப்படிங்கிறத முருகன் கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு, நம்ம வந்து விரதத்த வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி வந்து கோயிலுக்கு போகாதவங்க வீட்லயேவும் முருகன் சிலை இல்லைன்னா முருகன் படம் இருக்கும் இல்லையா? அத வச்சு நீங்க வந்துட்டு வழிபாட்ட வந்து நீங்க தொடங்கலாம். இந்த விரத முறையில வந்து பார்த்தீங்கன்னா, அசைவத்த வந்து நம்ம முற்றிலும் வந்து நம்ம தவிர்க்கணும். ஆ நமக்கு வந்துட்டு நெய்வேத்தியம் வந்து வைக்கிறத வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிறலாம். முருகனுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள். நம்ம பால், பழம் எது வைக்கிறோமோ அத வந்து நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். நம்ம வீட்ல வந்துட்டு அசைவம் வந்து நீங்க சமைச்சீங்க அப்படின்னா, நீங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மறுநாள்ல வந்து நீங்க பூஜை அறைய சுத்தம் பண்ணிட்டு, நீங்க மறுபடியும் வந்து பூஜைய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்பயும் போல தான் நம்ம காலையில எந்திரிச்சு 2 வேளையுமே வந்துட்டு நம்ம பூஜை வந்து பண்ணணும். காலையில ஒரு 7 மணிக்குள்ளலாம் வந்துட்டு நீங்க வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சுருங்க. காலையிலயும், சாயங்காலம்லயும் 2 நேரமும் வந்துட்டு நெய் தீபம் வந்து ஏத்தி, நீங்க முருகனுக்கு சாத்தக்கூடிய மாலைகள், பூக்கள் அதெல்லாம் வந்து நீங்க படைச்சு, நீங்க வந்து முருகன வந்து வேண்டலாம். சில பேர் வந்து பால், பழம் சாப்பிட்டு வந்து விரதத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விரத முறைகள் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சு வந்து விரதம் வந்து இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப கடுமையா மிளகு விரதம் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிளகுன்னு சொல்லிட்டு, மொத நாள் ஸ்டார்ட் பண்றப்ப வந்துட்டு ஒரு மிளகு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு, தண்ணி குடிச்சுட்டு, அவங்க விரதத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா 2 மிளகு எடுத்து தண்ணி குடிச்சுட்டு, அத வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாரி 3, 4, 5, 6 அந்த மாரி அந்த முடிக்கிறப்ப வந்துட்டு மிளகுகள வந்து இது பண்ணி அவங்க வந்து விரதத்த வந்து கடுமையான முறையில வந்து இந்த கந்த சஷ்டி விரதத்த வந்து யார் வேணா வந்து இது பண்ணலாங்க. குழந்தை வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நம்மளுக்கு வெற்றி வேணும். நம்ம தொழில்ல வந்து வெற்றி பெறணும். நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும். வீட்ல வந்து செல்வ வளம் பெருகணும். வீட்ல வந்து ஒற்றுமையா இருக்கணும். நோய் நொடி இல்லாம வாழணும். இந்த நோய் நமக்குள்ள வந்து இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நம்மளுடைய வேண்டுதல முன் வச்சு நம்ம வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து விரதம் இருக்கலாங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்னைக்கான ஒரு மோட்டிவேஷனா எடுத்து தான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அந்த சேனல வந்து க்ரோ பண்ணதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல வீடியோல உங்கள